வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 4-5 நாளாக வெளியே போகல, வாக்கிங்கும் போகல. ஸோ அதனால் காய்கறி வாங்கிட்டு அதே வாக்கிங்காகவும் எடுத்துக்கிட்டு போயிட்டு வரேன். உங்களுக்கும் அந்த மார்க்கெட்டை காட்டுறேன். சும்மா வீட்டையும் காட்டிட்டு நான் வேலை பார்க்குறேன் காட்டிட்டு சோறு பொங்கி வச்சுருக்கேன்னு காட்டானா மும்பையில் சைன் போகிறேன்னா தாதர் போகிற டைமில் சைன் மார்க்கெட் காட்டுறேன், நம்ம பஜாரையும் காட்டுறேன், நான் என்னெல்லாம் வாங்குறேன்னு அந்த இடத்தையும் காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மும்பையில் இப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க மார்க்கெட் போகலாம். பாய். நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் 1 மினிட் நடந்தாலே அந்த ரோட்டில் மெட்ரோ ட்ரெயின் வரும். அந்த மெட்ரோ ட்ரெயின் வரும் பாருங்கள். இது வந்து மெட்ரோ வேலைலாம் இன்னும் நல்லா கம்ப்ளீட் ஆகலை, அந்த மாதிரி இருக்குது. இவங்க பாருங்கள், இதில் தான் நாங்கள் அன்றைக்கி இப்போ போகும்போது ஸ்டேஷன் அவுட்டிங் எடுக்கலை. இப்போ நான் அன்றைக்கி ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் நடந்து போகிறதுனால அதை வெளியே அவுட்லிங் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னே பாருங்கள், மழை வந்து விட்டு விட்டு நல்லா ஜோர்ஸாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் வந்து வேர்க்கடலை வறுத்து வைக்கிறது, அப்புறம் மக்காச்சோளத்தை சுட்டு கொடுக்குறது, தீயில சுட்டு கொடுக்குறது. பாருங்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஒரு வேலைக்கு போகிறவங்களோ வந்து வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அதை பேசிட்டு நின்றுட்டு போகிறாங்க. மழை நேரத்தில் மக்காச்சோளம் சுட்டு கொடுக்குறது வரும். அப்புறம் சீனி கிழங்கு பனி நேரம் ஸ்டார்ட் ஒன்று வச்சு இந்த சீனி கிழங்கு சுட்டு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். இங்கே கங்கில் சுட்டு கொடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற டீ ஜங்ஷன். இந்த இடத்தோட போலீஸ் ஸ்டேஷன், நம்ம தாராவி போலீஸ் ஸ்டேஷன் அதில் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது ஆர்டர் பண்ணாலும் வரும். நான் ஒரு ஹோட்டல்லையும் இதில் வாங்கினதே இல்லை. பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸு எல்லாம் இருக்குது. இது டீ ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் கிட்டே போயிட்டுருந்தேன். அப்படியே நான் நடந்தே தான் போயிட்டுருந்தேன். இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து நாங்கள் போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. இது அதுக்கு அடுத்தது டீ ஜங்ஷன் அப்படின்னா எல்லா பாந்திரா, அந்தேரி, அங்கே சைனு, மஹிம் எல்லாமே அந்த என்ட்ரன்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம், டேர்ன் ஆகக்கூடிய இடம் மெயின். இது வந்து நான் பீலா பங்களா நோக்கி நடந்து போயிட்டுருக்கிறேன். பாருங்கள், பாம்பே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லா ஏரியாலையும் இப்படி தான் இருக்கும். பட் அந்த ரோட் சைடில் இருக்கிற மரம், நேச்சர் பார்க்க கூட கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதனால் இதில் இருக்கிற பிளேஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு சிட்டி லைஃபே பிடிக்காது. அப்படி ஒரு பொண்ணாக தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்கே ஆயிட்டு. சென்னையில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுனால நான் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் பீலா பங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட பேருக்கு போயிட்டுருக்குறேன். அதில் பாருங்கள், மெக்கானிக் ஷாப்பாக இருக்கும். அதில் எல்லாமே பைக்கு, காரு, மெக்கானிக், அந்த ஃபுல்லாக இதில் மெக்கானிக்கு செய்கிற வேலையாக தான் இருக்கும். மழை கொட்டிகிட்ருக்கும், வெயில் அப்படி தான் அடிச்சிட்ருக்கும். பொருட்படுத்தவே மாட்டாங்க. அவங்களோட உணவு முறையோ இல்லை அவங்களோட வேலை செய்கிற அந்த மோட்டிவேஷனோ தெரியல. அவ்வளோ அழகாக அதை பொருட்படுத்தாமல் அவங்க வேலையில் அவ்வளோ கவனமாக சுத்தமாக வேலை பார்த்து கொடுப்பாங்க. இடம்தான் இப்படி கச்சன்னு இருக்கோ ஒழிஞ்சு அவங்களோட ஒர்க்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு மெஜாரிட்டியான ஒரு மெக்கானிக்கு போகிற வர இடத்துல ஸ்பாட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பைக் பாருங்கள், ஒரு பையன் அவ்வளோ மழை கொஞ்சம் பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு. இது வந்து அந்த பீலாபங்களோட பஸ் ஸ்டாப். அந்த மெக்கானிக் ஷாப் எல்லாம் தாண்டி ஒரு பஸ் ஸ்டாப்பு. பாருங்கள், எல்லா மக்களும் எல்லா ஊர் பின்னாடி இருக்கிற இடம்லாம் குட்டி வீடாக இருக்கும். அதில் எல்லா ஸ்டேட்டோட ஆட்களும் இருப்பாங்க. இது பாருங்கள், இது பக்கத்தில் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அவங்க செலிப்ரேட் பண்ண அந்த ஒரு ஷாப்போட ஸ்ட்ரக்சர் தான் அது. அது பக்கத்துலேயே இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இந்த போகிற இடம் எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துட்டு போகிறதுக்கு. நல்லா அழகாக ஓரமாக போகணும், இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்ல டிராஃபிக்கு எல்லாம் நிறைய வருவாங்க. இங்கே பாருங்கள், யாரோ கர்நாடகாரங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நார்மலாக இருக்கும். இது ஒரு கடை முன்னாடி இந்த ஆங்கர் மட்டும்தான் ஒரு ஷாப்பு. இது வந்து நம்ம தமிழ்காரங்க சைனீஸ் கடை வச்சுருக்காங்க. நம்ம ரிலேஷன் தாங்க. ராஜீவ் சைனீஸ் அந்த கடை பேர். அந்த கடையில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சவர்மா பெஸ்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். இது வந்து நான் அந்த ஓஎன்ஜிசி பில்டிங் பாத் அப்படின்னு அந்த இடம்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் போயிட்டுருக்குறேன். நான் சைன் மார்க்கெட்டுக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும். நான் மார்க்கெட்டுக்கு உள்ளோடி போகல, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்குறேன். இது வந்து அந்த கிராமத்து லைஃப்பில் வந்துட்டு நம்மளுக்கு வாங்கி கொண்டு வைப்போம். அது இந்த பாருங்கள், இந்த இவ்வளோ குப்பை கிடக்கு இந்த ஏரியாவில். ஆனால் அது பக்கத்தில் இருக்க பில்டிங்கை பாருங்கள், எத்தனை ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட கட்டிகிட்ருக்காங்க.
அண்ணாவேல் இந்த ஹோட்டல் பேர். இதில் இந்த இதுவும் தமிழ்காரங்க இப்போ கர்நாடகாரங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதில் வந்து தமிழ்காரங்க ஹோட்டல் வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்டும் பையனும் அதில் அடிக்கடி காஃபி குடிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காவை நல்லா கட் பண்ணி நல்லா இளம் வெள்ளரிக்காவாக இருக்கும். கட் பண்ணி இந்த மசாலாலாம் தடவி தருவாங்க. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கணேசர் விழா வரப்போது. கணேசர் சதுர்த்திக்காக அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏற்கனவே நேற்று ஷார்ட்ஸில் போட்டேன். எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஒவ்வொரு கணேசருக்கும் ஒரு ஒற்றுமை இல்ல. அவ்வளோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு. ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், கலர் ஆகட்டும், அது உட்காந்துருக்க ஸ்டைல் ஆகட்டும், யானை முகமாகட்டும், கிருஷ்ணர் முகமாகட்டும், சிவனோட புலித்தோல் போட்டதாகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோ கலையே அது அது ரசிக்கவே முடியல. அவ்வளோ அழகு. நான் பொறுமையாக எல்லா கணேசரையும் பார்த்துட்டு, அதை ஷார்ட்ஸ் எடுத்துட்டு, ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணிவிட்டு, அதில் நின்று ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு, அப்புறமா போகிறதுக்குள்ளே அந்த இடமே கொஞ்சம் இருட்டாயிட்டு. பாருங்கள், இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஹீரோயினி குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். ஹிந்தியில் வந்து குஷ்புனா வந்து நறுமணம் அப்படின்ட்டு அர்த்தம். ஃப்ளேவர் நல்ல மனம் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த பாருங்க பஸ்ஸுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஏசி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். 341 அது எங்கே போகுதுன்னு தெரியல. அந்த 90 ஃபீட் வழியாக வருது வெளியே. அதுக்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ரோடு கிராசிங் பண்ணால் தான் எனக்கு மார்க்கெட் வரும். பாருங்கள், ஈவினிங் டைமில் அப்படியே பைக்கு எல்லாம் டிராஃபிக்கு சிக்னலு பயங்கர கூட்டமாக இருக்கும். நடந்து போகிறதே ரொம்ப பெஸ்ட்டு அதில். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சாயா கடையில் இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கோவா வந்து ஒரு வித்தியாசமாக பழுக்க வச்சுருக்காங்க. இதுக்கு அநேகமாக இது மரத்திலே பழுக்கலை. அது எடுத்து வெளியே வச்சு ஊசி போட்டு என்னமோ பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பெருசாக இருந்தது. இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லாம் நிறைய இருந்தது. ஃப்ரூட் எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்குவேன். ஏன்னா வெயிட் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்க மாட்டேன். ஆனால் 2 ட்ராகன் ஃப்ரூட் வந்து 100க்கு இருக்குது. 2 ட்ராகன் ஃப்ரூட்டு 150 அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இதில் வந்து வெள்ளரிக்காய் 10 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இந்த பூசணிக்காய் பீஸும் 10 ரூபா தான். ஆனால் அது பக்கத்தில் இருக்க சேனக்கிழங்கு குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. அது பயங்கர 30 ரூபாயா அப்படின்னு சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு குறைஞ்சி உனக்கு 2 பீஸ் கூட தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு அது இப்போ தேவையும் இல்லை. அவியல் எதுவும் நான் வைக்கிறது மாதிரி இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இஞ்சி வந்து 10 ரூபா கூறு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் ஐட்டம்லாம் நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா 2 கிலோமீட்டர் அளவு நடக்கணும். அதனால் அது நான் வாங்கினதே கிடையாது. எப்பவும் டெய்லி ஃப்ரூட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. பியர் இருக்குது, பனானா இருக்குது. ஸோ நான் தான் ஃப்ரூட்டை பார்க்கல. கேரட் வாங்கிக்கிட்டேன். கேரட் இப்போ நல்லா சூப்பராக இருக்கும். லைட்டாக நொடிஞ்சு தான் இருக்கும். நான் அதிகமாக என்ன வாங்க விட மாட்டாங்க. நான் ஆனால் வாங்கிட்டு வந்துடுவேன் போயிட்டு. கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய், இதெல்லாம் இந்த இடத்துல வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். லெமன் வாங்கிக்கிட்டேன். எப்பவும் லெமன் வச்சுருப்பேன் நான். லெமன் வாங்கிக்கிட்டேன். இதில் வந்துட்டு குட்டு ஒல்லியாக ஒரு முருங்கைக்காய் இருந்தது. பரவாயில்ல, முருங்கைக்காய் குட்டியாக நறுக்கி போடலான்னு பார்த்துட்டு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் மேலே ஏறின பிறகு நல்ல முருங்கைக்காவாக இருந்தது. எந்த இடத்தையும் விட பாம்பேயில் வந்து காய்கறிகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பானிபூரி இப்படி தான் ஒரு வண்டி போட்டிருப்பாங்க. அதில் அப்படி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே ஹீட்டாகவே இருக்கும் அந்த பட்டாணி. அதில் ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு, இது வந்து 2 ட்ராகன் 100 ரூபா, 2 ட்ராகன் வந்து 150 ரூபா. 2ம் பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பாம்பேயில் வந்துட்டு எங்கே கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து போனாலே போதும். இது என்னமோ 10 ஊர் ஆட்கள் நின்ன மாதிரி இருக்கும். எப்பவும் யாரையும் நோட் பண்ணவே முடியாது. நம்ம பாட்டில் போகலாம், நம்ம பாட்டில் வரலாம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். நல்ல ஹை குவாலிட்டியில் தான் போகணுன்லாம் அவசியம் இல்லை. அப்படியே சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக போகலாம். நம்மளுக்கு என்ன வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம பாட்டில் போட்டு போகலாம். யாரையும் பார்க்குற மாதிரி கூட இருக்காது. யாராவது ஒருத்தர், என் ஃப்ரெண்டு ஒருத்தி மார்க்கெட்டில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு தையல் கிளாஸில் படிக்கிற மாதிரி இது ஒன்று பாருங்கள். ஈக்கி வாரியெல்லாம் அங்கே கிடைக்குது பாருங்கள். எல்லாமே இங்கே கிடைக்கும். நேரே ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் போதும். பூரா எது தேவையோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இதில் முளைச்ச பயிறு, அப்புறம் ஊற வச்ச ராஜ்மாலாம் அப்படியே பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல மழை கொட்டிகிட்ருக்கு. அவங்க ஒரு குடை வச்சுட்டு அதில் உட்காந்துட்டு லேடிஸ்லாம் இவங்க தான் உண்மையிலே சாதனையான ஒரு பொண்ணுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மலாம் ஒன்றுமே வேலை பார்த்துக்கிடல, என்னதுமே நம்ம பண்ணிக்கிடல. ஏதோ ஒரு வீட்டை பார்க்குறோம், நம்ம பசங்களை பார்க்குறோம். அது ஒரு பெரிய வேலையாக பெரிய இஷ்யூவாக நினச்சிக்கிறாங்க. வீட்டையும் பார்த்துட்டு பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டு அந்த காய்கறி விற்கிற இடத்துல அவ்வளோ கம்ஃபர்டபுளாக காய்கறி வைப்பாங்க. அதில் லாஸ்ட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. தடியங்க அவங்கக்கிட்ட தான் எப்பவும் வாங்குவோம். அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க.
ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. பொதுவாகவே எங்கள் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, காய்கறி வாங்குற இடத்துல, பழம் வாங்குற இடத்துல, ரோட்டில் வந்து செருப்பு தைக்கிற இடத்துல, அப்புறம் பூக்காரங்க கிட்ட 10 பைசா 10 பைசா குறைன்னு கூட பேசக்கூடாதுக்கு பேரம். அவங்க 10 ரூபா கூட எடுத்துட்டாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்க, உட்காந்துருக்காங்க பாரு அந்த ரோட்டில். அதுக்கே நம்ம வந்து கூட 10 ரூபா கொடுக்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க காய்கறி வியாபாரம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பெரிய பிந்தாஸாக இருந்துட்டு, என்ன இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே எனக்கு சொல்லி விடுவாங்க. இப்போ அதிகமாக ரொம்ப பேரம் பேசுகிறதே கிடையாது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கோ கோயிலில் போய் காணிக்கை போடுறது, அது போடுறது, இப்போ ரோட்டில் போகிறவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இதில் 10 ரூபா அவங்களுக்கு நிம்மதியாக அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க நினைப்பாங்க, இப்போ பரவாயில்லையே நல்ல கஸ்டமர், நம்ம சொன்ன ரேட்டுக்கு தந்துட்டாங்களே. ஆனால் அதுக்காக ஏமாந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வாழணும்னா அந்த மாதிரி தான் வாழணும். பெரிய ஹைஃபையாக தான் நான் வாழுவேன் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு நம்மளை கடவுள் நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு கைகள் நல்லா அழகாக ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லபடியாக வாழ்வோம். இந்த மார்க்கெட்டை வந்து தெரிஞ்சவங்களுக்கு இது வேண்டாம். தெரியாத யாரோ பார்க்கும்போது, ஓ மும்பையில் இப்படி தான் இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. இது என்னோடய ஏரியா வந்துட்டேன், வீட்டுக்கே வந்துட்டேன். பில்டிங்லேருந்து வெளியே பானிபூரிக்காரன் பில்டிங்கே மேலே வந்து விற்றுட்டு போகிறாங்க. நான் இப்போ 3rd ஃப்ளோர் போயிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இன்னும் சுவாரஸ்யமாக பேசலான்ட்டு வேறு சப்ஜெக்ட்லாம் எடுத்தேன். பட் ஆனால் மார்க்கெட்டே பேசிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இந்த செருப்பு வந்து வாசலில் போடுறது பிடிக்காது, அதை தள்ளி போட்டுட்டு கதவை தட்டிட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே உள்ளே போனேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா